ஹலோ மக்களே வணக்கம். ஸோ குட் மார்னிங். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கஸ்தூரி மஞ்சள் போட்டிருந்தாங்க. ஸோ செடி நல்லா வளர்ந்து பட்டு போச்சு. நமக்கு ஞாபகமே இல்லை இதில் என்ன செடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கே காலியாக இருந்துச்சு. ஸோ திடீர்னு வந்துட்டு இதில் மஞ்சள் வச்ச ஞாபகம், நம்ம கருமஞ்சள் நடவு பண்ணும்போது இது வந்து வச்ச ஞாபகத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிழங்கு வந்து நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா இதில் 2 கிழங்குகள் வந்து வளர்ந்துருக்கு. இதுக்கு தேவையான சத்துக்கள் வந்துட்டு பத்தாதனால அந்த செடி அப்படியே பட்டு போயிடுச்சு. ஸோ யூஸ்வலாகவே மஞ்சள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு மஞ்சளில் முளைச்சி வருது அப்படின்னா கீழே வந்து கிழங்கு ஃபார்ம் ஆனதும் இது பட்டு போயிடும். இதுக்கு பக்கத்தில் இருந்து மறுபடியும் புது கிளைகள் வரும். ஸோ அதுதான் இதோட அமைப்பே. அதனால் ஒரு செடி பட்டு போனாலும் நம்ம கவனிக்கல. நீங்கள் மஞ்சள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதோட மண் கலவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொலன்னு இருக்கணும். அதே மாதிரி 15 நாளுக்கு ஒரு தடவை வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா பயோ ஃபர்டிலைசர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கிழங்கு வகைகளுக்கு கோகோபீட் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி கிழங்குகளில் வந்துட்டு வேர்கள் அழுகாமல் இருக்கிறதுக்கு, பூச்சிகள் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்.